வணக்கம், எம்எம்ஆர் ரியல் எஸ்டேட்டுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து தேனி மாவட்டம் கூடலூருங்க. தேனி மாவட்டம் கூடலூரில் நம்ம முல்லை பெரியார் ஒட்டி நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்டு சொல்ல இந்த லேண்டு முல்லை பெரியார் ரிவரோட ஒட்டி இருக்குங்க. இவ்வளோ வெயில்லையும் நம்ம நல்ல ரிவரோட தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ரிவர் கண்டிப்பாக தண்ணி எல்லாம் வைடேமில் தண்ணி இல்லை, வையாறில் தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. முல்லை பெரியார்லேருந்து இவ்வளோ பெரிய தண்ணியில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுத்துருங்க. பெரிய ப்ராப்பர்ட்டி 50 ஏக்கர் லேண்டுங்க. பூராமே டெல்டா ஏரியா மாதிரிங்க, தஞ்சாவூர் டெல்டா ஏரியா மாதிரி தண்ணி. நீங்கள் எவ்வளோ சோர்ஸ் பார்த்துருக்கீங்க பாருங்கள். இப்படி ஒரு லேண்டு கண்டிப்பாக இந்த டைமிங்கில் ரிவர் தண்ணியோடு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கிட்டத்தட்ட ஃப்ரண்டேஜ் மட்டும் ரிவர் ஃப்ரண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2000 அடி 3000 அடி வருங்க. ஃபுல்லாக வாழை போட்டிருக்காங்க. நான் வாழையை உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒரு கிணறும் தோண்டிகிட்ருக்காங்க. அந்த கிணறும் இப்போ ஒரு பெரிய கிணறு ஒன்று போட்டுட்ருக்காங்க. மண் பாருங்கள், மண் கரிசல் மண் தான். ஆனால் கரிசல் மண்ணில் வந்து சரளாக கலக்காத ஒரு மண், சூப்பர் மண். இந்த லேண்டுக்குள்ளே கொஞ்சம் தேக்கு இருக்குது. வாழை வந்து பகுதி போட்டிருக்காங்க. அது போக என்னென்னா, இந்த லேண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து அங்கேயும் பெரிய கால்வா போகுது. மெயின் ரோட்லேருந்து நம்மளுக்கு லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கிறது சரியாக நம்மளுக்கு ஒரு 300 அடி வருங்க. 300 அடிக்குள்ளே 250 அடி தான் வரும். வாழை பாருங்கள், வாழை சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. விவசாயத்தை லைக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க. வாழை பாருங்கள், இப்போ தான் தார் போட்டுட்ருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு தாரும் ஒவ்வொரு நேர்த்தியாக பூரா சொட்டு நீர் போட்டிருக்காங்க. இவ்வளோ ஒரு வெயில் டயத்துலேயும் இப்படி ஒரு விவசாயத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாதுங்க. பூராமே பச்சை வாழை போட்டிருக்காங்க. 50 ஏக்கரில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 20 ஏக்கர் 25 ஏக்கர் பக்கம், 25 ஏக்கருக்கு மேலே தான் வரும். ஃபுல்லாக வாழை. இது போல் இளம் வாழை சொல்கிறேன். இப்போ தார் போடுற வாழை சொல்கிறேன். தார் போடுறதுக்கு சின்ன வாழையும் ஒரு 15 ஏக்கர் போட்டிருக்காங்க. ஒரு 5 ஏக்கர் வந்து 4 ஏக்கர் 5 ஏக்கர் பப்பாளி போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு சைடில் வாழை போட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு தாரும் பாருங்கள். இது போல் சின்ன வாழை. அடுத்து நம்ம அப்படியே பெரிய வாழைக்கு போக பாருங்கள். இதோட கொஞ்சம் முன்னாடி போட்டது தேக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மரம், தேக்கு மரம் இருக்குன்னு பாருங்கள். இது பூராமே நம்ம லேண்டுக்குள்ளே போகிற பாதை. தாருக்கும் லேண்டுக்கும் ஒட்டி வரும் பாருங்கள். எவ்வளோ பெரிய தார் பாருங்கள். ஃபுல்லாக வாழை தாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் எம்டி லேண்ட் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக வரும் வாழை தாங்க. இன்னும் நம்ம 50 ஏக்கருக்கு மேலே எடுக்கணுனாலும் இன்னும் ஒரு 20 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்கத்து தோட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்தெல்லாம் கொடுக்குறவங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 50 ஏக்கர் எடுத்தோம்னா அது பக்கத்தில் இருக்கிற கூட எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாக அயன் பட்டாங்க. ஃபுல்லாக கிளியர் பட்டா. டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு தார் கிட்டத்தட்ட நல்லா விளைஞ்சிருச்சுன்னா ஒவ்வொரு தாரும் பாருங்கள், மேலேருந்து பூமி வரைக்கும் பாருங்கள் தார். எவ்வளோ பெரிய தார் பாருங்கள். தார் குறைஞ்சது 40 to 50 கிலோ வருங்க. ஒவ்வொரு தாரும் 40 to 50 கிலோ வரும். ஒவ்வொரு தாரும் வரும். பூராமே கேரளாவுக்கு தாங்க எக்ஸ்போர்ட்டு. ஒவ்வொரு தார் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். ஒரு தாரை கண்டிப்பாக நம்மளால் தூக்கவே முடியாது. சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. அக்ரிகல்ச்சருக்கு உண்மையில் நம்ம அக்ரிகல்ச்சரில் ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏக்கர் வந்து 32 ரூபா கேட்குறாருங்க. 32 ரூபா கேட்குறாரு. நம்ம குறைச்சி பேசிக்கலாம், கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம். காயோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பச்சை பசேன்னு இருக்காங்க. கண்டிப்பாக வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.
அந்த இன்னொரு பக்கம் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், இதுவும் அவங்களோட லேண்டு தான். இதுவும் அந்த வாழை தான். சரிங்களா? மொத்தம் 3-4 டைப் சைடில் போட்டிருக்காங்க வாழை. ஒவ்வொரு வாழையும் அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்.